1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அடுத்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். ஓகே. கடைசியாக தேவையான அளவு உப்பு. அடுத்து உப்பு தேவையான அளவு. ஐயோ, தேவையான அளவுனா எவ்வளோன்னு தெரியலையே தேவையான அளவு. சரி, ஓகே. அம்மாவுக்கு கொஞ்சம் இவ்வளோ போதும், ஏன்னா ஆல்ரெடி ரோசக்காரங்க, இவ்வளோ போட்டால் போதும். அப்பாவுக்கு அதோட கொஞ்சம் கம்மியாக, அதோட கொஞ்சம் அதிகமாக போடுவோம் அப்பாவுக்கு. தங்கச்சி ஒரு மானம் கெட்டது, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும் அதுக்கு. எனக்கு அதோட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம், போதும்னு நினைக்கிறேன். தேவையான அளவு கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. முடிஞ்சிச்சுமா, வாங்க. ஸ்மெல் அங்கே வரைக்கும் வருதா? இங்கே சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. அங்கே ஒன்றும் ஸ்மெல்லு வரலையே. வரல வந்து கம்ம கம்மன் இருக்கீங்க. வாங்க, டேஸ்ட் பாருங்க. என்ன கம்மன்னு இருக்குன்னு பார்க்குறேன். வா பார்ப்போம். ஸ்மெல் காட்டுங்க பாருங்க. இன்னொரு வாட்டி கேட்டு நான் கையை நக்க போகிறீங்க. அங்கே வரேன். உப்பு என்னடா உப்பு இவ்வளோ போட்டு வச்சிருக்க? இவ்வளோ போட்டு உப்பு கறிக்குதே. போட்டு வச்சிருக்கேன். அவன் தேவையான அளவுன்னாங்க. நான் எல்லாருக்கும் எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ போட்டேன். உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரோசமானவங்க கொஞ்சம் கம்மியாகவும், இவளுக்கு மானம் கேட்டது கொஞ்சம் அதிகமாக உப்பு, எனக்கு அளவு கம்மி, அப்படி போட்டேன் நான். பேலன்ஸ் தேவையான அளவு உப்புனா மொத்த குடும்பத்துக்கும் சேர்த்து தான் அளவு போடுவாங்க. நீ ஒவ்வொருத்தருக்கு தேவையான அளவு போட்டா பின்ன கறிக்குது. இவனை நம்பி சொன்னேன், நான் ஆர்டர் போட்டே சாப்பிடுறேன். உன்னை நம்பி அவர் சாப்பிட்றத வெயிட் பண்ணியிருந்தால பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் செஞ்சு அப்ரிசியேட் பண்ணுறீங்களா? நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்ப மட்டும் அதுக்குன்னு உப்பு அள்ளி போட்டு வச்சுருந்தா என்ன பண்ணுறது? நான் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக யோசித்தேன். சரி.